ஈரான் பண்றது பயங்கர பிளான். ஆனா சீனா ஏன் இவ்ளோ அமைதியா இருக்கு? இதுதான் அந்த ரகசியம். மூன்றாம் உலகப் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் இந்த ஒரு வீடியோ உங்கள் உலக அரசியல் பார்வையையே மாத்திடும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் உச்சத்தை தொட்டுவிட்டது. இஸ்ரேல் ஈரான் மோதல் 10 நாட்களை கடந்தும் குறையவில்லை. அமெரிக்கா நேரடியாக உள்ளே வந்துவிட்டது. ஆனா உலகமே கவனிக்கும் ஒரு விஷயம், வல்லரசு சீனா இன்னும் மௌனம் காப்பதுதான். ஆனா இது சாதாரண மௌனம் இல்லை, இது ஒரு கள்ள மௌனம். ஏன்னா சீனாவோட மொத்த கச்சா எண்ணெய் தேவையில் 55% மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வருது. அதுல 13% ஈரானிடமிருந்து மட்டும்தான். ஈரானின் 80% எண்ணெயை வாங்குறதே சீனா தான். நம்ம ஊர்ல பெட்ரோல் விலை ஏறுமா இல்லையாங்கிறது இப்போ பெய்ஜிங் எடுக்க போற முடிவில தான் இருக்கு. சென்னை துறைமுகத்துக்கு வரவேண்டிய கப்பல்கள் கூட இப்போ ஹார்மோஸ் ஜலசந்தியில சிக்கி இருக்கு. ஈரான் சாதாரண ஆடில்லை. கடந்த 2021 சீனா ஈரானில் $400 பில்லியன் முதலீடு செஞ்சிருக்கு. உள்கட்டமைப்பு முதல் உளவுத்துறை வரை சீனாவோட டெக்னாலஜி தான் அங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம சீனாவோட சூப்பர்சோனிக் ஏவுகணைகளும் இப்போ ஈரான் கையில். சீனா ஏன் இதையெல்லாம் செய்யுது தெரியுமா? அமெரிக்காவோட கவனம் மத்திய கிழக்கிலேயே இருக்கணும். அப்போதான் தைவான் விஷயத்துல சீனா நினைச்சதை சாதிக்க முடியும். இதுதான் அந்த மாஸ்டர் பிளான். இந்த போர் வெறும் நாடுகளுக்கு இடையிலானதல்ல, இது உலக பொருளாதாரத்தின் மீதான தாக்குதல். அடுத்த சில வாரங்கள் உலக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். சீனா செய்யறது சரியா இல்ல ஈரான் இந்த போரில் தனித்துருளப்படுமா? உங்க கருத்தை சொல்லுங்க. உடனுக்குடன் தகவல்களை பெற லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதனால தான் சொல்றேன், ஈரான் பண்றது பயங்கர பிளான்.